ஆக்சுவலாக இப்போ நான் முன்னாடி தான் நின்றுருக்கேன் முருகர் கோயிலுக்கு முன்னாடி. இதுதான் நம்ம அந்த செண்பகம் முருகர் படி ஸ்டெப்பு. கோயிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. டீ ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்லாம், ஏதாச்சும் ஒரு காஃபி கீஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தோம். ஆறு படையோட முருகர் அது. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெருந்துறை தான், பெருந்துறை டு ஈரோடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லிக்காபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் செண்பகமலை முருகர் கோவிலுங்க. பார்த்திங்கன்னா இது ஒரு முருகர் கோவில் தான். இந்த முருகர் கோயில் தான் அங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நான் முன்னாடி தான் நின்றுருக்கேன் முருகர் கோயிலுக்கு முன்னாடி. இந்த முருகர் கோயில் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக போட்டுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்லை இதான் நம்ம அந்த செண்பக முருகர் மலை. பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ரூட்டில் தான் போகணும். பார்த்திங்கன்னா வண்டி மேலே போகும்னு நினைக்கிறேன், தெரில என்னென்னு போயிட்டு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம். கோயிலில் தான் நின்றுட்டுருக்கோம், கீழே நின்றுட்டுருக்கோம், படியில் தான் ஏறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செண்பகமலை இது வந்து கவர்மெண்ட்டோட கோயிலுங்க. காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகுது, 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அப்புறம் படி ஸ்டெப்பு. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையாரையாக இருக்கார். பைக்கு கார்லாம் வருங்க மேலே. ஆனால் இதுக்கெல்லாம் வண்டிட்டு வரணுங்கிறதே கிடையாது. சரி ஓகே, நாங்கள் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகேங்க, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போமா. இந்த குட்டி அழகான கோவில் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்களாம். நம்ம அப்படியே நட்டிடேஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த ஆற்றுக்கு நடுவில் அந்த கோவில் பார்த்த மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய கோயில்னு சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் ஸ்டெப்பு ஏறினாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு, சாமி கோயிலும் இருக்குங்க. ஆனால் பார்க்கவே கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு அவரோட அண்ணனாகிய பிள்ளையார், அதுக்கப்புறம் நம்ம முருகரையா, இவ்வளோ தாங்க இருக்காங்க. அது கோவில் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் சாமியை மட்டும் பெருசாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் அவ்வளோ நீட்டாக அழகாக நல்ல விசிபிலிட்டியாக இருக்குங்க கோவில் பார்க்கவே. இங்கே பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை, கிருத்திகை, அப்புறம் சஷ்டி இந்த மாதிரி டைமிங்லலாம் நிறையா கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போது ஃபைனலாக மேலே வந்துட்டோம். கோயிலுக்கு மேலே இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மூல விநாயகர்னு பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கார். மூல விநாயகர், நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போயிட்டு நம்ம முருகையாவை கும்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா கோயில் கொஞ்சம் பெருசாக எனக்கு பயங்கரமாக இருக்காங்க. சரி வாங்க போய் சாமி கும்பிடுவோம். கோயிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேல் கையில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரையா இருக்கார். இதான் அந்த ஓம் முருகா போர்டு. சரி வாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிடுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி ஒரு மண்டபம், அப்புறம் நம்ம முருகர் ஐயா இருக்கார். செண்பகம் மலைங்க, அழகான பேர் வச்சுருக்காங்க. இங்கே நவகிரகம் கீழே, இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாமே. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும், அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. பார்த்திங்கன்னா மலை, அதுக்கப்புறம் அப்படியே இங்கே கீழே படிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முருகர் ஸ்டாச்சு அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து வரம் கொடுக்குறது, அதான் சொன்னார்ல இது வரம் கொடுக்குறது. அது எப்படின்னா திருச்செந்தூர்லேயே, ஆமாம் திருச்செந்தூரில் தான் இந்த மாதிரி கை வச்சுருப்பார். இப்படி வச்சுருந்தா வரம் கொடுக்குற. மலையில் இப்படி தான் இருக்கும். மலையில் நான் பார்த்து கை வச்சு பார்த்துருக்கு தெரியல, நம்ம பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போகலாம். உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷல் ஒன்று காட்டுறேன். டீ ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்லாம், ஏதாச்சும் ஒரு காஃபி கீஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் இந்த மலையை பார்த்தோம், சரி சாமி கும்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே பொங்கல் சாப்பிட்டு போங்கிறேன். சரி சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் கொடுத்துட்டு வருங்க முருகர். இப்போ சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். தண்ணி குடிச்சிட்டு, தண்ணி தான் வேறு அதுக்கு மேலே இருக்குங்க. சரி ஓகேங்க. 6 படையோட முருகர் அது. ஃபஸ்ட்டு மலை, செகண்ட் மலை, தேர்ட் மலை, 4th, 5th, 6th. மக்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் தொடர்ந்து முடிஞ்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஏன் எத்தனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா
தொடர்ந்து நம்ம இப்போ வந்து இந்த நோம்பி அது இதுன்னு தொடர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஸ்பீடியர் டைமில் அந்த கரண்ட் டைமில் நம்ம அந்த வீடியோ கொடுத்தாகணும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்மளால் போட முடியல. அதனால் அந்த எடிட்டிங்கில் அப்படியே நிறுத்திட்டோம். அப்படியே இருந்துச்சு, எடிட்டிங்லேயே தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் சரி இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடிட்டிங் முடிச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிச்சாச்சுங்க. தென் என்னென்னா அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, கோயில் பார்க்க குட்டி மலைக்கு மேலே நம்ம முருகர் இருக்கார். முருகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபமாக அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்கீங்க, இல்லைனா இந்த கோபி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கோவில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக செண்பகமலை முருகர் கோயில் சரியான அழகான ஒரு குட்டி கோயில். நடந்து நீங்கள் படியிலே ஏறி போகலாம், இல்லைனா வண்டியும் மேலே போகிற மாதிரி எல்லாம் இருக்குது. சரி ஓகேங்க, இன்னொரு நாள் நீங்கள் இந்த பெருந்துறை பக்கம் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயில் விசிட் பண்ணி சாமியை கும்பிட்டு வாங்க. சரி ஓகே, இன்னொரு நாளோடய சந்திக்கிறேன். திறனுடைய பெருது உங்களை SSK தமிழா. எப்போவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்படுறது முக்கியம். எப்போவும் சிரிச்சிட்டே இருங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, பாய்.